மார்ச் மாதம் 4ஆம் திகதி வளைகுடா யுத்தம் 4வது நாளை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று இஸ்ரேலினுடைய அமைச்சரவை லெபனானை கைப்பற்றி பாக்கெட்டில் போட்டுக்கொள்ள விசேட அனுமதியை இஸ்ரேலிய படைக்கு வழங்கியதை தொடர்ந்து தலைநகர் பேரூட் குண்டு சத்தங்களால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. கட்டிடங்கள் எல்லாம் சின்னாபின்னமாக இருக்கின்றன. லெபனானில் இருந்து இயங்கும் ஈரான் சீராட்டி வளர்த்த ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியாக ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருந்தது. நேற்று ஹைஃபா நகரத்தை குறிவைத்து அது ஏவுகணைகளை ஏவ இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தியது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கே உரித்தான நில அபகரிப்பு தீர்மானம் ஒன்றை அமைச்சரவை எடுத்திருக்கிறது. இதனால் திகிலடைந்த மக்கள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 11,000 குடும்பங்கள் சிரியாவுக்கு ஓடி தப்பி இருக்கின்றன. சிரியா என்பது ஒரு தசாப்த கால போரால் பாதிக்கப்பட்டு மற்றொரு சுடுகாடு போல இருக்கும் தேசம். பல லட்சம் பேர் உயிரிழந்தும் இடம்பெயர்ந்தும் போன ஒரு தேசம் அது. அங்கே லெபனான் வாசிகள் போய் அடைக்கலம் தேடி இருக்கிறார்கள் என்றால் இந்த யுத்தத்தின் தீவிரம் என்ன நிலையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். லெபனானின் எல்லைப் பகுதியில் இருக்கும் நாடுதான் சிரியா. இதே போல ஈரானும் கண்மண் தெரியாத தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. மத்திய இஸ்ரேலை நோக்கி வந்து வீழ்ந்த ஈரானின் ஏவுகணைகளால் பல கட்டடங்கள் ஆடி அதிர்ந்து வீழ்ந்தன. உடனடியாக 7 பேர் காயங்களுக்கு உள்ளானார்கள். இஸ்ரேல் வாசிகள் எல்லாம் ஷெல்டர்களுக்குள்ளேயே இருப்பதால் ஈரானை போல பெரிய அளவில் உயிர் சேதங்கள் அங்கே இல்லை. மேலும் ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணைகள் ஹைஃபா, ரமத்கான், ஜெருசலம், டெல் அவீவ் என்று பல பகுதிகளை பதம் பார்த்தாலும் அயன் டோம் எனப்படும் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டத்தை தாண்டித்தான் இவை வந்து விழ வேண்டியிருக்கிறது. அதாவது ஏராளமான ஏவுகணைகள் இஸ்ரேலின் ஏவுகணைகளால் நடு வழியே மறிக்கப்படுகின்றன. இந்த ஏவுகணைகளுக்கு இப்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த கருத்தை உடனடியாக மறுத்தும் இருக்கிறார். அமெரிக்காவுக்கு எந்த காலத்துக்கும் தேவையான ஏவுகணைகள் இருக்கின்றன என்று வீராப்பாக பேசிய ட்ரம்ப் இருட்டடித்த முகத்துடன் வழக்கமான புன்சிரிப்பு எதுவுமின்றி அவசரமாக வெளியேறி சென்றிருந்தார். இதேவேளை வழக்கமான மட்டை வீச்சு பாணியில் ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் சுற்றி வர இருக்கக்கூடிய அரபு நாடுகளினுடைய அமெரிக்க இராணுவ நிலைகளை கடந்து சிவிலியன் நிலை கொண்டுள்ள இடங்களிலும் வீழ்ந்து வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் ஊடுருவிய ஏவுகணைகள் வழிமறிக்கப்பட்டு தாக்கப்பட்ட போது அவற்றின் சிதிலங்கள் வளைகுடாவின் மிகப்பெரிய எரிபொருள் சேமிப்பு கிடங்கு என்று அறியப்படும் அல் ஃபுஜைரா துறைமுக பகுதியில் வெடித்து சிதற பிராந்தியமே பற்றி எரிய தொடங்கியது. ஈரான் இப்போது ஏவுகணைகளுக்கு மேலதிகமாக ஷாஹெட் எனப்படும் அதி தூரம் சென்று தாக்கக்கூடிய நவீன ட்ரோன்களையும் பாவித்துக் கொண்டிருக்கிறது. இவை அந்நிய நாட்டின் ரேடார்களில் இருந்து தப்பித்து சாகசம் செய்யக்கூடியவை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்படியோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த இந்த தாக்குதல்களில் 3 பேர் பலியானதுடன் 68 பேர் காயமடைந்ததாக இதுவரை வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அமீரகத்திலும் பஹ்ரைனிலும் இருக்கும் அமேசான் டேட்டா மத்திய நிலையங்களின் மீது 3 ட்ரோன்கள் வந்து தாக்கி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆக பிராந்தியமே இப்படி தீச்சுவாலையாக மாறியிருக்கும் நிலையில் துபாய் மற்றும் அபுதாபியில் வசித்து வந்த செல்வந்தர்கள் பலர் $3.5 லட்சம் தனியார் விமானங்களுக்கு வாடகையாக செலுத்தி தப்பிச் சென்று கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய ஊடகங்களிலும் கூட இந்த செய்தி வந்திருந்தது. இந்த செய்தி வந்து சில நிமிடங்களிலேயே அல் ஜசீரா ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டது. அதாவது மத்திய கிழக்கின் பொருளாதாரம், குறிப்பாக சுற்றுலாத்துறை பலத்த ஆட்டம் கண்டிருப்பதாக, இந்த யுத்தம் இப்படியே தொடர்ந்தால் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை 27% வீழ்ச்சி காணக்கூடும் என்றும் அபாய சங்கை ஒலித்திருக்கிறது அல் ஜசீரா. உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை 200க்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மத்திய கிழக்கில் மாத்திரம். கடந்த டிசம்பர் மாதம் மத்திய கிழக்கின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியானது 2026ஆம் ஆண்டில் 13% வளர்ந்து நிற்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தொடரும் யுத்தம் இந்த அத்தனை கணக்குகளின் மீதும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டிருக்கிறது. இந்த போர் எந்தவித இலக்கும் இல்லாமல் இப்படியே தொடர்ந்து மாத கணக்கில் இழுத்தடித்தால் 3.8 கோடி சுற்றுலா பயணிகளை மத்திய கிழக்கு நாடுகள் இந்த ஆண்டு தவறவிடும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் $60 பில்லியன் அளவில் நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதே நேரம் நேற்று மாலை இஸ்ரேல் தெஹ்ரானின் தெற்கு பகுதியில் நடத்திய தாக்குதலில் கட்டிடங்கள் எல்லாம் கருக ஒரே புழுதி மண்டலமே எஞ்சியிருந்தது. ஃபாக்ஸ் நியூஸ் செய்திகளின்படி ஈரானின் அடுத்த ஆன்மீக தலைவரை தேர்வு செய்யும் ஒரு மாநாடு நடக்கப் போகிறது என்று கேள்விப்பட்ட இஸ்ரேல் இதை எப்படியோ மோப்பம் பிடித்து நடத்திய தாக்குதல் இது என்று சொல்லப்படுகிறது. இதை பார்க்கும்போது யாரோ அருகே இருக்கக்கூடிய கருப்பு ஆடு
துல்லியமாக அனைத்தையும் இஸ்ரேலுக்கு போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது என்றுதான் நிரூபணமாகிறது. இதேவேளை மற்றொரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. அதாவது மறைந்த ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கொமேனி தன் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு பயன்படுத்திய கேமராக்களை மொசாட் பல ஆண்டுகளாக ஹேக் செய்து கண்காணித்ததாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஈரானின் தலைவர்களின் கட்டிலறை முதல் சமையலறை வரை உளவாளிகள் ஊடுருவி இருப்பதும் விரைவாக விழித்துக் கொள்ளாத வரை ஈரானுக்கு பெரும் பாதிப்பே மிஞ்சும் என்பதையும் இந்த நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரானுக்கு சீனாவோ ரஷ்யாவோ இன்றைக்கும் உதவப் போவதும் இல்லை. சீனா சும்மா வாய் வழி ஆதரவை வழங்கி நிற்கிறது. ரஷ்யா அதுவும் இல்லை. எல்லோரும் சமத்து பிள்ளைகளாக சாப்பிட்டு விட்டு விளையாட வேண்டும் என்று அறிவுறுத்தும் முதலாம் வகுப்பு வாத்தியார் போல சாந்தமான வசனங்கள் பேசியபடி ஒதுங்கி நிற்கிறது ரஷ்யா. இதேவேளை பொழுது போகாவிட்டால் ராக்கெட்டுகளை வீசி எறிந்து விளையாடி மகிழும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் இஸ்ரேலை அழிக்க ஒரே ஒரு ராக்கெட் போதும் என்று சொல்லி இருப்பதாகவும் ஈரான் கேட்டால் வழங்க தயார் என்றும் சொல்லி இருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. யார் என்ன சொன்னாலும் இந்த யுத்தத்தை ஈரான் தனித்துத்தான் செய்தாக வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் காலை சுற்றிய பாம்பு போல இருக்கும் உளவாளிகள், மற்ற பக்கம் அனைத்து இஸ்லாமிய நாடுகளினதும் மௌனம். இதை தவிர பிராந்தியத்தில் ஒரு பயங்கர சதியில் ஈரானை சிக்க வைக்க மொசாட் மேற்கொள்வதாக சொல்லப்படக்கூடிய பயங்கரம் என்று ஈரான் ஒரு கவனமான இன்னிங்ஸை ஆட வேண்டியிருக்கிறது. சதி என்று சொல்லும் போது இந்த விஷயத்தை மீண்டும் இங்கே வலியுறுத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. டாக்கர் கால்சன் என்ற அமெரிக்காவின் நன்கு அறியப்பட்ட சமூக ஊடகவியலாளர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதாவது கட்டார் மற்றும் சவுதியின் நிலைகளின் மீது மொசாட் உளவாளிகள் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ள இருந்ததாகவும் அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து எல்லா ஊடகங்களிலும் வைரலாகி இருக்கக்கூடிய நிலையில் சவுதியோ கட்டாரோ இது பற்றி இன்னமும் வாய் திறக்கவில்லை. டக்கர் கால்சன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை ஆதரித்தவர்களில் ஒருவர். அதுதான் இங்கு மிக முக்கியமான விஷயம். யுத்தத்துக்கு எதிரான ஒருவர். அவருடைய கருத்துக்கள் அமெரிக்க சமூகத்திலும் அமோக வரவேற்பு பெற்றிருக்கின்றன. அமெரிக்கா எங்கும் இந்த யுத்தத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்ன ஆர்ப்பாட்டம் நடந்து என்ன பலன்? யுத்தத்தை நிறுத்தும் சாவி யாரிடமும் இல்லை. இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், ஒருவேளை டக்கர் கால்சன் இப்படி மொசாட் உளவாளிகள் குண்டு வைக்கப் போவதாக போட்டுடைத்திருக்காவிட்டால் இந்நேரம் மத்திய கிழக்கு எங்கும் கற்பனை கிட்டாத பயங்கரங்கள் நிகழ்ந்திருக்கும் என்பதுதான். அதோடு சேர்த்து கட்டாரில் நேற்றைய தினம் வெளியான ஒரு முக்கியமான செய்திதான், அமெரிக்கா கட்டாருக்கு வழங்கியிருந்த மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார் கட்டமைப்பு தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது, தரைமட்டமாகி இருக்கிறது. ஆக அப்படியான விபரீதங்கள் நடந்திருந்தால் சந்தேகமின்றி ஈரானின் கணக்கில் அவை எழுதப்படும். இந்த நிலையில் ஈரானும் தன் நிலையை முற்றாய் மறந்து போய் அடித்தாடி கொண்டிருக்கிறது. சாத்தானுடன் சமரசம் கிடையாது என்று சொல்கிறார் ஈரானிய வெளிவிகார அமைச்சர். ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியேற முடியாது என்கிறார் ஈரானிய படை தளபதி. இதனால் 250க்கும் மேற்பட்ட கப்பல்கள் தேங்கி நிற்கும் நிலையில் உலக பொருளாதாரம் ஒரு ஆட்டம் காணும் என்று பேரச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் மிகப்பெரிய விநியோக நெருக்கடி ஏற்பட போகிறது என்று அலறுகிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். இதனால் எண்ணெய் பீப்பாய் ஒன்றினுடைய விலை $150 மேல் அதிகரிக்கும் என்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பல மடங்கு அதிகரிக்க பணவீக்கம் அதிகரித்து பொருளாதார மந்தம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையில் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவது என்பது ஈரான் எப்போதும் சொல்லி வந்த ஒன்றுதான். ஆனால் அது இப்படி செய்யும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஹோர்முஸ் மூடுவது என்ற, அதாவது உலக எரிபொருள் போக்குவரத்தில் 20% ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பாதையை மூடுவது என்ற தீர்மானத்துக்கு ஈரான் வருகிறது என்றால் அது அவர்களுடைய கடைசி தேர்வாக இருக்கும் என்றுதான் போரியல் விற்பனர்கள் ஆரூடம் கூறியிருக்கிறார்கள். இதோ ஈரான் ஹோர்முஸை மூடிவிட்டது, மசூதியின் கோபுரங்களில் சிவப்பு கொடியையும் ஏற்றி பழிவாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் இந்த உலகம் தாங்குமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வினா. எல்லாவற்றையும் விட கடந்த வருடம் அனைத்து விதமான பொருளாதார குறிகாட்டிகளிலும் மேல்நிலை அடைந்து சர்வதேச நாணய நிதியத்தினாலும் ஆசீர்வாதம் வாங்கிய எமது நாடு அடைய போகிற நிலைமை என்னவென்றுதான் ஒரே பதபதப்பாக இருக்கிறது. இலங்கை அதிகமான தேயிலையை ஈரானுக்கே ஏற்றுமதி செய்கிறது. மேலும் மத்திய கிழக்கில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அள்ளி அனுப்பும் பணம்தான் பெட்ரோல் வாங்கவும் கேஸ் வாங்கவும் பயன்படுகிறது. வெளிநாட்டு நாணய கையிருப்பாக கஜானாவை அலங்கரித்து ஆத்ம விசுவாசத்தை அரச இயந்திரத்துக்கு அது வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் இலங்கைக்கு வரும் ஐரோப்பா சுற்றுலா பயணிகளினுடைய அதிகமானோர் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய விமான நிலையங்களைத்தான்
டிரான்சிட்டாக பயன்படுத்துகிறார்கள். இந்த யுத்த நெருக்கடியால் இவை அனைத்தும் முடங்கி இருக்கின்றன. ஃபிட்ஸ் ஏர் விமான சேவை தவிர எந்த ஒரு விமான சேவையும் மத்திய கிழக்குக்கு விமான சேவையை மேற்கொள்ளவில்லை. கட்டாரும் எமிரேட்ஸும் எத்திஹாடும் ஸ்ரீலங்கனும் ஓடி கலைந்து போய் ஓய்வில் இருக்கின்றன. ஜனவரி பிப்ரவரிகளில் அதிக சுற்றுலா பயணிகளினுடைய வருகையை கண்டு பூரித்து போயிருந்த தேசம் இன்று வெறிச்சோடி போயிருக்கும் அரைவல் டெர்மினலை பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டு நிற்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எமது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் கொள்ளளவு 47 வருடங்களாக அதிகரிக்கப்படவில்லை என்றும், எண்ணெய் குழாய் கட்டமைப்பு 90 வருடங்கள் பழமையானவை என்றும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் கொள்ளளவை 100% அதிகரிக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும், அவை 2027 நிறைவுறும் என்றும் சொல்லுகிறார். ஆம், எல்லாம் சரிதான். இதெல்லாம் நடக்க நம் பொருளாதார வண்டி எந்தவித பிரச்சனையும் இன்றி சீராக ஓட வேண்டும். அதற்கு நாம் மட்டும் என்னதான் கரணம் அடித்தாலும் முடியாது. இந்த பேரழிவு யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். இதை நிறுத்தப் போவது யார் என்ற கேள்விக்கு விடை சொல்லத்தான் யாரும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.